ஜெஃப்னா கலர் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கிளிநொச்சியில் கனமழை, வீடுகளுக்குள் வெள்ளம். கிளிநொச்சியில் நேற்று சுமார் 1 மணி நேரம் பெய்த கடும் மழையால் தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளது. வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் நேற்று பகல் சுமார் 1 மணி நேரம் கடும் மழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் பெரும்பாலான வீதிகளில் வெள்ளம் பாய்ந்தோடியதால் போக்குவரத்து நெருக்கடிகளும் ஏற்பட்டன. பல வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளமையால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நகர்ப்புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள முறையற்ற கட்டுமானங்கள் காரணமாக வெள்ள நீர் வழிந்தோட முடியாதுள்ளது என்றும் அதனாலேயே வெள்ளம் தேங்கி வீடுகளுக்குள் புகுந்துள்ளது என்றும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடாளுமன்ற தேர்தலில் விட்ட தவறை திருத்துவதற்கு இதுவே நல்ல சந்தர்ப்பம், எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. எதுவும் பேச முடியாத பரிதாப நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவ்வாறான பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியதை நினைத்து மக்கள் தற்போது வெட்கப்படுகின்றார்கள். அந்த இழுக்கை திருத்தியமைக்க தற்போது சந்தர்ப்பம் கிட்டியுள்ளது. இவ்வாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சுன்னாகத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடத்தப்பட்ட தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாங்கள் உள்ளூராட்சி சபைகளை நிர்வகிக்க தெரிந்தவர்கள். எல்போர்ட் போட்டுக்கொண்டு தற்போது பழக ஆரம்பிப்பார்கள் அல்ல. பழக ஆரம்பிப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை ஜாழ் மாவட்டத்திலிருந்து தெரிவான ஆளும் கட்சியின் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதில் பட்டம் பெற்ற மருத்துவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் படித்தவர், புத்திசாலி என்பதால் வாயை இறுக்கி மூடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு தடவை வாயை திறந்து தையிட்டி விகார தொடர்பில் கூறும்போது நாங்கள் சொல்வதொன்றும் கேட்க மாட்டார்கள் என்று உண்மையை சொன்னார். அவ்வாறு அவர் உண்மையை சொன்ன காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, இனி கதைக்க வேண்டாம் என்று கூறினார்களோ தெரியவில்லை. அதன் பின்னர் அவர் வாயை திறப்பதில்லை. ஏனைய இருவரும் இனித்தான் கதைக்க பேச பழக வேண்டியவர்கள். ஒரு சபையில் எப்படி பேசுவதென்று தெரியாது, மக்களுடன் எப்படி கதைப்பதென்று தெரியாது. அதற்காக அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்று நான் கூற வரவில்லை. முறையாக படிக்காதவர்கள் கூட நன்றாக மக்களுடன் பழகுவார்கள், பேசுவார்கள், தங்களுடைய கருத்துக்களை சரியான வகையில் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு என்ன கூறுகிறார்கள் என்பதே புரியவில்லை. அவர்களுக்கும் புரியவில்லை. யாழ்ப்பாணம்தான் கல்விக்கு பேர் போன இடம், படித்தவர்களை புகழுகின்ற இடம் என்றெல்லாம் பெருமை பேசி கொண்டிருந்த நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்படியான பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியதை நினைத்து தற்போது வெட்கப்படுகின்றார்கள். இது பெரியதொரு இழுக்கு. எனினும் அதை யாழ்ப்பாணத்து தமிழர்கள் உணர்ந்தவர்களாக அதை திருத்தி அமைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு உடனடியாகவே வந்துவிட்டது. எல்போர்ட் போட்டுக்கொண்டு பயணிக்கும் தற்போதைய அரசாங்கம் சித்தி பெற்று விட்டார்களா இல்லையா என்பதற்கான தீர்ப்பை மக்கள் சொல்ல வாய்த்த சந்தர்ப்பமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் அமைந்துள்ளது. முக்கியமாக யாழ்ப்பாண மக்கள் இது தொடர்பான சரியான தீர்ப்பை கூறியே ஆக வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒழுக்காற்று விதிமுறைகளை மீறி செயற்படும் உத்தியோகத்தர்கள், மாணவர்கள் 3 முறைப்பாடு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கையின் போது ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு அமைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஒழுக்காற்று விதிகளை மீறி செயற்படுகின்றனர் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இவ்வாறு முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். கடந்த மாதம் 29ஆம் தேதி பல்கலைக்கழக விடுதி ஒன்றுக்குள் 4ஆம் வருட மாணவர் ஒருவர் குடிபோதையில் அறை ஒன்றில் அனுமதி பெறாது தங்கியிருந்தமை தொடர்பாக 1ஆம் ஆண்டு மாணவர்களால் முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டுக்கு நடவடிக்கை எடுக்காது முறைப்பாடு செய்த மாணவர்கள் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் என்று அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக
தமிழரசு கட்சியை வீழ்த்த தேர்தலை பயன்படுத்துக கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு. இலங்கை தமிழரசு கட்சியை தோற்கடிப்பதன் மூலமே தமிழ் தேசியத்தை பாதுகாக்கக்கூடிய புதிய தலைமை ஒன்றை உருவாக்க முடியும். இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். அராலியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டம் ஒன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, முன்னர் இருந்த அரசாங்கங்களைப் போன்றே தற்போதைய அரசாங்கமும் செயற்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் எதை வேண்டுமானாலும் நிறைவேற்றக்கூடிய பெரும்பான்மையை அரசாங்கம் கொண்டுள்ளது. ஐக்கிய ராச்சிய கோட்பாட்டை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு எந்த கட்சியின் ஆதரவும் தேவையில்லை. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் இருந்தாலும் ஒன்றுபட்டு இல்லை. நாம் ஓர் அமைப்பாக இருந்தால்தான் எதிர்ப்பை வெளிக்காட்ட முடியும். நாம் தமிழ் கட்சிகளை ஒன்றுபடுத்த ஒற்றையாட்சியை நிராகரிக்க இலங்கை தமிழரசு கட்சியுடன் பேச முயன்றோம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி நமக்கு புதிய புதிய கதைகளையே கூறியது. சுமந்திரன் தேர்தலில் தோற்றால் தமிழரசு கட்சியை காப்பாற்றலாம் என்று மக்கள் நினைத்தார்கள். ஆனால் இன்று கட்சியே அவருடைய பிடிக்குள் சென்றுள்ளது. ஜேவிபி கொண்டுவரவுள்ள ஒற்றையாட்சியை ஆதரிக்கவுள்ள தமிழரசு கட்சியை நாம் நிராகரிக்க வேண்டும். சுமந்திரனின் தலைமைத்துவம் உள்ள வரையில் அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்காவிட்டால் புதிய தலைமை ஒன்று தோற்றம் பெறும். வட்டுக்கோட்டை தொகுதியின் அமைப்பாளராக தமிழரசு கட்சியை வழிநடத்திய சரவணபவன் சுமந்திரனின் தவறான கொள்கையால் கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கின்றார். நீங்கள் உங்கள் மண்ணை காப்பாற்ற சரியான முடிவை எடுங்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, மக்களுடைய காணிகள் மக்களுக்கே கையளிப்போம், வவுனியாவில் ஜனாதிபதி தெரிவிப்பு. வடக்கில் போர் முடிவடைந்த பின்னர் வனவள திணைக்களம் கூகுள் வரைபடத்தினை பார்த்து காணிகளுக்கு எல்லையிட்டது. அது தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டு மக்களின் காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரிவினைவாத அரசியல் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. இழந்த ஒற்றுமையை நிச்சயம் கட்டியெழுப்புவோம். இனவாதத்தை இல்லாமல் செய்து தேசிய ஒற்றுமையை வளர்ப்போம். வடக்கில் பல இடங்கள் போரால் பாதிக்கப்பட்டன. வீடுகளை இழந்தனர், பாதைகளை இழந்தனர், உறவுகளை இழந்தனர். தற்போது போர் முடிந்து 16 வருடங்கள் கழிந்துள்ளன. இன்னும் அதன் காயங்கள் ஆறவில்லை. வடக்கில் தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் அந்த இடத்திலே ஒரு முருகல் நிலையை ஏற்படுத்த முனைகின்றனர். தென்பகுதியில் தோல்வி கண்ட அரசியல் தலைவர்கள் அங்கே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்த முனைகின்றார்கள். சட்டங்களை புதிதாக அமைத்தாவது இனவாதத்தை களைவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஆட்சியை கவிழ்க்க ரணில் சஜித் காத்திருப்பு, இது நடக்காத கனவு என்கிறார் டில்வின் சில்வா. எமது ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் காத்திருக்கின்றன. ரணில் மற்றும் சஜித் ஆகியோர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வேண்டுமென நினைத்தால் அது அவர்களது நிறைவேறாத கனவாகும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். வெலல்லாவிட்ட பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இவ்வாண்டு டிசம்பரில் சயித் பிரேமதாச ஜனாதிபதியாவார் என கபீர் ஹாசிம் கூறுகின்றார். இவ்வாண்டு தேர்தல் ஒன்று இல்லாத நிலையில் அவர் எவ்வாறு கருத்தினை வெளியிட்டார்? வாய்ப்பொன்று கிடைத்தால் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். மக்கள் எமக்கு 5 ஆண்டுகளுக்கான ஆணையை வழங்கியிருக்கின்றனர். அதில் இன்னும் 1 ஆண்டு கூட நிறைவடையவில்லை. எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு மாத்திரமன்றி அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மக்கள் எமக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே ரணில் மற்றும் சயித் ஆகியோர் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வேண்டும் என்று எண்ணினால் அது அவர்களது நிறைவேறாத கனவாகவே இருக்கும். கோடபாய ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடிய பின்னர் ரணில் ஜனாதிபதியானார். அவ்வாறான சம்பவம் மீண்டும் மீண்டும் இடம்பெறும் என்று இவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது மிகவும் முட்டாள்தனமான எதிர்பார்ப்பாகும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாடு முழுமையிலும் 9457 பேருக்கு 3A. இந்த ஆண்டு நடைபெற்ற 2024 காபோதா உயர்தர பரீட்சையில் 9457 மாணவர்கள் 3 பாடங்களிலும் A சித்தியை பெற்றதாக பரீட்சைகள் ஆணையாளர் ஜெனரல் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் 3 பாடங்களிலும் A சித்திகளை பெற்ற மாணவர்களின் சதவீதம் 3.45 என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போதே பரீட்சைகள் ஆணையாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
பெறுபவர்களின்படி பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளில் 64.73% மாணவர்கள் பல்கலைக்கழக நுழைவுக்கான அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தபால் மூல வாக்களிப்பு நாளையுடன் நிறைவு, தவறாது வாக்களிக்குமாறு கோரிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளை செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைகிறது. வாக்களிப்புக்கான காலம் இனி நீடிக்கப்பட மாட்டாது. ஆகவே வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ள சகல அரச உத்தியோகத்தர்களும் தவறாமல் வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கு இம்முறை 6,47,495 அரச உத்தியோகத்தர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இதற்கமைய கடந்த 24, 25ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெற்றது. இன்றும் நாளையும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. தபால் மூல வாக்கெடுப்புக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய உள்ளதால் இனி வாக்களிப்புக்கு அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. ஆகவே தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்ற சகல அரச உத்தியோகத்தர்களும் தவறாமல் வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தி உள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமெரிக்க வரி தொடர்பில் மாறாட்டத்தில் அனுர் அரசு சாடுகிறார் சஜித் பிரேமதாச. அமெரிக்காவுடனான வரி கொள்கை விவகாரத்திலும் அரசாங்கம் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கோமாகமவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட சஜித் இது குறித்து மேலும் கருத்து வெளியிடுகையில், ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க எழுதிய கடிதத்தால் அமெரிக்கா விதித்த தீர்வை வரி 90 நாட்களுக்கு நிறுத்தப்பட்டதாக பிரதியமைச்சர் ஒருவர் தெரிவித்திருந்தார். பின்னர் வேறொரு தூதுக்குழு அமெரிக்கா பயணமாகி கலந்துரையாடல்கள் நமக்கு சாதகமாக இறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். இந்த வரியை திருத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதால் இந்த விடயம் தொடர்பாக இரு தரப்பினரும் கூட்டு அறிக்கையை வெளியிட திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இருந்தபோதிலும் அவ்வாறான அறிக்கை எதுவும் இன்று வரை வெளியிடப்படவில்லை என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை இந்திய நில இணைப்பு சாத்தியமில்லை, அரசாங்கம் நிராகரிப்பு, இலங்கையின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல். இலங்கை இந்திய நில இணைப்பு குறித்த இந்தியாவின் நீண்டகால கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. இந்தியாவின் நீண்டகால ஆர்வமும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகத்தின் போது விரைவான முன்னேற்றங்களை கண்ட குறித்த திட்டம் குறித்த அரசாங்கம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நில இணைப்புக்கு தயாராக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் நில இணைப்பை ஏற்படுத்தி அதனை அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக திருவோணமலையை இணைப்பது இலங்கையின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என அரசாங்கத்தின் நிலைப்பாடாக உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய பயங்கரவாத தடை சட்டம் முக்கிய அறிவிப்புக்கு தயாராகும் அரசாங்கம். புதிய பயங்கரவாத தடை சட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிட அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் இன்று திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தின் போது பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் என்பன குறித்து முக்கிய தீர்மானங்களை எடுக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கவும் புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றவும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக நீக்காது திருத்தங்களை கொண்டு வரவுமே கருத்தில் கொண்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. எவ்வாறாயினும் GSP+ வரிச்சலுகை வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ கண்காணிப்பு குழு இன்று திங்கட்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அரசாங்கம் குறித்த அறிவிப்பினை வெளியிட உள்ளதாக உறுதிப்படுத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாகிஸ்தான் நீர் பகிர்வு ஒப்பந்தம் ரத்து, இந்திய எரிசக்தி இணைப்பை நாடும் இலங்கைக்கு படிப்பினை. பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்துவதாக இந்தியா அச்சுறுத்தியது. இந்தியாவுடனான எரிசக்தி துறை இணைப்பை மறுபரிசீலனை செய்வதற்கான மதிப்புமிக்க படிப்பினைகளை இலங்கைக்கு வழங்குகின்றது என்று முன்னாள் அமைச்சர் உதயகம்மன்பில நேற்று தெரிவித்தார். காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் தாக்கி 26 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான ராஜதந்திர உறவுகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை உடனடியாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா அச்சுறுத்தியது.
பத்திரிகையாளர்களுக்கு கருத்து தெரிவித்த கம்மன்பில 2 மின் கட்டமைப்புகளை ஒன்றோடொன்று இணைப்பதற்கும் பல்துறை பெட்ரோலிய குழாய் பதிப்பதற்கும் இந்தியாவுடன் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை இலங்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இது தொடர்பாக இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது கையெழுத்தான 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் நகல்களை அவர் பொதுவழியில் வெளியிட்டார். இலங்கையை ஒரு எரிசக்தி மையமாக மேம்படுத்துவதற்காக இலங்கை, இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே கையெழுத்தான முத்தரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிட்ட அவர், ஆங்கிலம், இந்தி மற்றும் அரபு ஆகிய 3 மொழிகளில் இது கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும், இது ஆங்கிலத்தில் மட்டுமே பாடும் முந்தைய மரபிலிருந்து முறிவாகும் என்றும் கூறினார். பாகிஸ்தானுடன் இணையாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைப்பதாக அச்சுறுத்தியதாகவும், ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எரிசக்தி இணைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக அது என்ன செய்யும் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இலங்கைக்கு வழங்குவதா இன்று வரும் ஐரோப்பிய குழு. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வழங்குவது தொடர்பான நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு இன்று திங்கட்கிழமை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளது. மே மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் வெளிவார அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட அரசு அதிகாரிகள், எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள், சிவில் சமூகம், வணிக சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் என பல தரப்பினரையும் சந்தித்து பரந்துபட்ட கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையில் பயனடையும் குறைந்த அல்லது குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட 8 நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும். மனித உரிமைகள், தொழிலாளர் உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் நல்லாட்சி தொடர்பான 27 சர்வதேச மரபுகளை அங்கீகரித்த பொருளாதார ரீதியில் பாதிப்படையக்கூடிய வளரும் நாடுகளின் நலன் கருதி இந்த சலுகை வழங்கப்படுகின்றது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெறும் நாடுகளை 2 வருடங்களுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்து சலுகைக்கான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு. இந்த நாட்டில் பொதுவான பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையில் வடக்கு மக்களுக்கு பிரத்யேகமான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வினை பெற்றுக் கொடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யுத்தம் மற்றும் பாதுகாப்பு காரணிகளை குறிப்பிட்டு கொண்டு மக்களின் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளையும் விடுவிப்பேன். அவரவர் காணிகள் அவரவருக்கு வழங்கப்படும். விசேட கருத்திட்டத்தின் ஊடாக வடக்கு மாநிலத்தில் காணப்படும் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்போம். இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி பணிகளை மீள ஆரம்பிப்போம் என ஜனாதிபதி உறுதியளித்தார். புதுக்குடியிருப்பு பகுதியில் சனிக்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.